வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन कलीसिया में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूँ। கடந்த சில வாரங்களாக நாம் புதிய உடன்படிக்கை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्तों से आके हम लोग नई वाचा के बारे में बात कर रहे हैं। ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். एक वचन पढ़ना चाहूंगा। அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். पहले मैं शुरुआत करता हूँ, फिर थोड़ा थोड़ा करके देखेंगे। மத்தேயு 26 அதிகாரம் 26 லிருந்து 28 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். मत्ती का किताब चैप्टर 26 वर्स 26 से मैं पढ़ूंगा। அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. तब हमने देखा यहाँ पे वचन क्या कहता है कि जब वे खा रहे तो यीशु ने रोटी ली और आशीष मांगकर तोड़ा और चेले को देखकर कहा, ले खाओ, ये मेरी देह है। फिर उसने कटोरा लेकर धन्यवाद किया और उन्हें देखकर कहा, तुम सब इनमें से पियो, क्योंकि ये वाचा का मेरा वह लहू है जो बहुताय लिए के पापों की क्षमा के लिए निमित्त बहाया जाता है। பிரியமானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பில் நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். मेरे प्यारे भाई बहनों, नई वाचा का मतलब क्या है कि परमेश्वर का जो लहू से बांधा गया है। இந்த புதிய உடன்படிக்கை ரத்தத்தின் அடிப்படையிலே செய்யப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. और ये नया जो वाचा है प्रभु के लहू से बांधा गया है। இந்த உடன்படிக்கை மாறாததா இருக்கிறது. और ये वाचा कभी भी आके बदलता नहीं है। இது புனிதமான ஒன்றாய் இருக்கிறது. और ये एक पवित्र वाचा है। மீறப்படாததா இருக்கிறது. और ये कभी भी आके उसे पार नहीं कर सकते हैं। இந்த 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 நம்ம கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இப்போ நம்ம வாசித்த மத்தேயு சுவிசேஷம் 26 26 லிருந்து 28 வரைக்கும் உள்ள வேத பகுதி வந்து திருவிருந்தை பற்றி சொல்லுகிறது. तो अभी हमने जो वचन जो पढ़ा था मैथ्यू चैप्टर 26 में पढ़ा था, ये आके प्रभु भोज के बारे में है। பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு என்னும் மனுஷனோடு கூட செய்த உடன்படிக்கை பற்றி அது கூறுகிறது. ये परमेश्वर आके यीशु मसीह के साथ किया हुआ एक वाचा है। திருச்சபையிலே ரெண்டு சாக்கிரமந்தங்களை தான் நாம் கடைபிடிக்கிறோம். और कलीसिया में आके दो समय में ही ये आके हम देखते हैं। ஒன்று தண்ணீர் ஞான ஸ்நானம், एक आके अलग सा एक बपतिस्मा, இன்னொன்று திருவிருந்து. और एक आके प्रभु भोज। தண்ணீர் ஞான ஸ்நானம் ஒரு முறை தான் நம்ம எடுக்கிறோம். जो पानी में हम आके बपतिस्मा लेते हैं वो सिर्फ एक बार लेते हैं। ஆனால் திருவிருந்த அடிக்கடி இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒன்றாக இது இருக்கிறது. लेकिन प्रभु भोज जो है वो बार बार करने वाला एक काम है। பாருங்க, சில திருச்சபைகள்ல மாசத்துக்கு ஒரு முறை தருகிறார்கள். और कुछ कलीसिया में महीने महीने में प्रभु भोज சில करते हैं। திருச்சபைகள்ல வாரத்துக்கு ஒரு முறை தராங்க. और कुछ कलीसिया में हफ्ते हफ्ते प्रभु भोज करते हैं। சில திருச்சபைகள்ல ஒவ்வொரு நாளும் அந்த திருவிருந்தை எடுக்கிறார்கள். और कुछ कलीसिया में तो हर हफ्ते पे होता है। இது தொடர்ந்தும் அடிக்கடியும் செய்யப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. और ये आके वचन क्या बोलता है कि ये लगातार हमेशा करने वाला है। இந்த உடன்படிக்கை தான் கிறிஸ்தவத்தினோட மையமாய் இருக்கிறது. और ये जो वाचा है मसीहा के लोगों के लिए एक चिन्ह जैसा है। இந்த உடன்படிக்கை புரிந்து கொள்ளும்போது விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. और जब इस वाचा को आप सब लोग समझेंगे तो विश्वास भी बढ़ेगा। கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கையின் அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और परमेश्वर का जो भी वादा का वचन है वो सब हमें इस वाचा के ऊपर ही दिया गया है। ஆகவேதான் கிறிஸ்தவ போதனைகளுடைய மையமாக இந்த புதிய உடன்படிக்கை இருக்கிறது. और यही आके मसीहा के मध्य में रख के ही ये है। ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டில பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நிழலாட்டமாய் போதித்தார். तो यहाँ पुराने नियम में परमेश्वर ने सब कुछ जो भी किया है। அப்போ ஒரு கிறிஸ்தவ வேத வல்லுனர் சொல்கிறார், the old explains the new. तो ये कोई कुछ एक मसीहा का इंसान ने क्या है कि पुराना चीज आके नई चीजों को बताता है। The new is the fulfillment of the old. और नया जो वचन है वो आके पुराने को एकदम परिपूर्ण करता है। அதாவது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை விளக்கி கூறுகிறது. तो ये जो पुराना नियम है नया नियम को एकदम विस्तार से बताता है। புதிய உடன்படிக்கையானது பழைய உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது. जो नए नियम में जो वाचा है पुराने नियम के वाचा को पूरा करता है। வேதமும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. अभी बाइबल में आके पुराना नियम नया नियम से दो भाग है। அத பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்று தான் நாம் சொல்ல வேண்டும்.
अभी हम लोग क्या बोलेंगे, पुराना नियम नया वाचा वैसा। பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா மிருக ஜீவன்கள் பலியாக செலுத்தப்பட்டது, அது ரத்தம் சிந்தப்பட்டது, அதன் அடிப்படையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. अब पुराने नियम में कैसे है, माने भेड़ बकरियों को आके बलि चढ़ा के उसको लहू को रख के आके बोलते हैं। ஏன் கர்த்தர் இதெல்லாவற்றையும் அவர் போதித்து வந்தார் क्यों परमेश्वर ने ये सबको आके बताया? என்றால் புதிய உடன்படிக்கையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். क्योंकि नया नियम में आके पूरे दिन दुनिया को आके पापों को क्षमा करने के लिए परमेश्वर आने वाला है, அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார். और वो अपने आप को बलि चढ़ाने वाला है। இத ஒரு டிராமா மாதிரி கர்த்தர் இந்த பழைய உடன்படிக்கையில விளக்கி கூறி இருக்கிறார். तो ये आके एक खता जैसा आके पुराने नियम में परमेश्वर ने बताया है। இந்த உடன்படிக்கை என்றால் என்ன, அதனுடைய அம்சங்கள் என்ன, அது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்பதை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு கதையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள போகிறோம். अभी आके कहानी के जरिए पुराने नियम में आके ये जो वाचा कितना सामर्थ्य है, कितना बड़ा है, सब कुछ आके बताता है। 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்கள் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு இந்த உடன்படிக்கை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். अब पहला सामुएल दूसरा सामुएल में इस वाचा के बारे में हम देखेंगे। இன்றைக்கு என்னோட பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் the power of the covenant. तो ये आके वाचा का एक सामर्थ्य का टॉपिक है आज का। உடன்படிக்கையின் வல்லமை. जो वाचा बांधा गया है उसका सामर्थ्य। பாருங்க, இந்த உடன்படிக்கை எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா, अब ये वाचा जो बांधा गया कितना सामर्थ्य माने, இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாம கூட இருக்கலாம். अब ये जो वाचा जो बांधा गया है आप लोग को नहीं भी मालूम होगा, ஆனால் இந்த உடன்படிக்கையின் அன்பும் இந்த உடன்படிக்கையின் தயவும் நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு உங்களை தேடி வந்து உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. लेकिन इस वाचा का जो प्रेम है, जो दया है, आप जिस जगह पे रहता है ढूंढ के आप लोग के पास आएगा। 1 சாமுவேல் புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல தாவீது பெலிஸ்தனாகிய கோலியத்தை கொன்று வென்று வருகிறான். तो पहला सामुएल की किताब में 17 अध्याय में दाऊद आगे फलिस्तीय लोगों को आके जीत कर आता है। அந்த சமயத்திலே இஸ்ரவேலின் மேலே சவுல் ராஜாவாக இருந்தான். तो उस समय पे इस्राएल देश में आके सऊल आके राजा बन के था, கர்த்தர் தான் சவுலை சாமுவேலின் மூலமாக தெரிந்து கொள்கிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். और परमेश्वर ने ही साउल को आके सामुएल के जरिए आके चुने थे राजा के रूप में। அது ஒரு உன்னதமான அழைப்பு பாருங்க அவனுக்கு. और वो बहुत ही आके उत्तम बुलावा है। அவன் கர்த்தர் தான் வந்து அவனை அழைச்சிருந்தாரு, और परमेश्वर ने उसे बुलाया है, கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார், और परमेश्वर ने उसे आशीर्वाद किया है, கர்த்தர் தான் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், और परमेश्वर ने उसे राजा के रूप में अभिषेक भी किया है, பல வெற்றிகளை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். और कई जीत भी परमेश्वर ने उसको दिया है। ஆனா பாருங்க, இவன் கீழ்ப்படியாமல் போய் கர்த்தருக்கு கடவுளுக்கு விரோதமாக போய் பலனற்றவனாக போகிறான். लेकिन इसने क्या किया, ये परमेश्वर के विरोध काम करके बलहीन हो गया। ஏன்னா கொஞ்சம் புகழும் பணமும் சேர்ந்த பிற்பாடு அவன் அந்த ஆளை மாறிடுறாங்க பாருங்க. क्योंकि कुछ लोग कैसे है कि माने थोड़ा पैसा थोड़ा शोहरत आके मिलने से वो बदल जाते हैं। ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சான், शुरुआत के समय अच्छे से उसने शुरुआत किया था, கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தான், और परमेश्वर को डर के जिया था, கர்த்தருக்காக பல வெற்றிகளை எடுத்தான். और परमेश्वर के लिए बहुत सारे जीत उसने हासिल किए। ஆனா பணமும் புகழும் சேர்ந்த பொழுது கர்த்தருக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். लेकिन धन दौलत आके उसको ढूंढ के आते समय वो परमेश्वर के विरोध करने काम करने लगा। எந்த அளவுக்கு தாழ்ந்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த யுத்தத்துல வெற்றி பெறுவானா பெற மாட்டானான்னு ஒரு சூரியக்காரனுடைய உதவியை நாடி போகிறான். तो यहाँ पे आके वो कैसा आके नीचे गिर गया, माने इस युद्ध में जीतूंगा नहीं जीतूंगा करके एक जादू टोना को ढूंढ के गया वो, அந்த அளவுக்கு அவன் தரம் தாழ்ந்து போனான். और उतना वो नीचे गिर गया था। அவனுக்கு ஒரு மகன் இருந்தான், அவனோட பேர் யோனத்தான். अब साउल का एक बेटा था जिसका नाम जोनातान था। அவனுக்கும் தாவீதுக்கு ஒரு நல்ல நட்பு உண்டாயிருந்தது. जोनातान और दाऊद एक बहुत ही अच्छे दोस्त थे। யோனத்தான் தாவீதை தன்னுடைய ஆத்துமாவை போல சிநேகித்தான் என்று வேதம் சொல்கிறது. और वचन कहता है कि जोनातान आकर अपने दोस्त दावीद को अपने मन की तरह उससे प्रेम करता था। யோனத்தான் தாவீதை தன்னுடைய உயிரை போல சிநேகித்தான் என்று வேதம் சொல்கிறது. और वचन कहता है जोनातान आके अपना दोस्त दावीद को अपनी जान से भी ज्यादा प्रेम करता था। ஆனால் சவுலுக்கும் தாவீது மேல ஒரு பெரிய பகையும் விரோதமும் கசப்பும் இருந்தது. लेकिन साउल को दावीद के ऊपर बहुत ही विरोध और कड़वापन था। ஏன் இப்படிப்பட்ட ஒரு விரோதமும் பகையும் கசப்பு உண்டாவதுக்கு தாவீது சவுலுக்கு எந்த துரோகமும் பண்ணவில்லை. ऐसा एक दुश्मन और कड़वापन उत्पन्न होने के लिए दाऊद ने साउल को कुछ भी नहीं किया। ஆனா தாவீது சவுலுக்கு உதவிதான் செய்திருக்கிறான். दाऊद ने आके साउल को मदद ही किया है। தாவீது பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை கொன்று வென்று வந்திருக்கிறான்.
दाऊद आके गोलियात को जीत कर वो आया है பெலிஸ்தனுடைய கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சித்து இருக்கிறான். और पलिस्तियन के लोगों को इसराइल को आके छुड़ाया है। அந்த சமயத்துல இஸ்ரவேலில் இருந்த எல்லா கன்னி பெண்களும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று தாவீதை புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறார்கள். तो वहां पे जब वो जीत पाकर आया तो इसराइल की स्त्रियां ने क्या किया, साउल ने 1000 को और दावीद ने आके 16000 को मारा करके गीत गा रहे थे। இதன் விளைவாக சவுலுக்கு தாவீது மேல் ஒரு பெரிய வெறுப்பும் பகையும் விரோதமும் உண்டாகிறது. इसके वजह से क्या हुआ, साउल को आके दाऊद के ऊपर बहुत ही गुस्सा और एक कड़वापन आ गया எப்படியாவது தாவீதை கொன்று போட வேண்டும் என்று அவன் விரும்பினான். और वो कैसा भी दाऊद को आके मार डालना है करके वो सोचा। ஆனால் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ஒரு நல்ல நட்புறவு உண்டாயிருந்தது. लेकिन साउल का जो बेटा है जोनातान और दाऊद को बहुत अच्छा एक दोस्ती था। 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 இருந்து 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் நான். पहला सामुएल का किताब 18वां अध्याय पहला सा मैं पढ़ूंगा। அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. तो यहाँ पे जब साउल से बातें कर चुका था तब योनातान का मन दाऊद पर एक लग गया। யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். और योनातान उसे अपने प्राण से भी प्यारा करता था। 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததனால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். और उस दिन साउल ने अपने पास रखा और पिता के घर में लौटा दिया। யோனத்தானும் தாவீதும் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக சிநேகிக்கிறார்கள். और योनातान और दाऊद एक दूसरे से एकदम प्राण से भी ज्यादा प्रेम करते थे। ஆகவே 3ஆம் வசனம் சொல்ற அவர்கள் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். तो इसीलिए तीसरा वचन कहता है कि दाऊद से वो वाचा बांधी उसने। உடன்படிக்கை எதுக்காக பண்ணி கொள்கிறார்கள்? तो वाचा आके कैसे बांधा उन्होंने? முக்கியமாக 3 காரணங்களுக்காக பண்ணி கொள்கிறார்கள். और सिर्फ 3 कारण से किया जाता है। 1 ப்ரொடெக்ஷன், एक आके प्रोटेक्शन के लिए, 2வது பார்ட்னர்ஷிப், और एक आके पार्टनरशिप के लिए होता है, 3வது पैशन, और तीसरा आके पैशन के लिए होता है। முதலாவது பாதுகாப்புக்காக பண்ணி கொள்கிறார்கள். सबसे पहले आके एक प्रोटेक्शन संभाल के रखने के लिए होता ஒரு है। சிறிய இனக்குழு ஒரு மிகப்பெரிய இனக்குழுவோடு போய் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். तो आके एक छोटा सा आके एक झुंड आके बड़े से झुंड के साथ एक वाचा बांधते அதன் हैं। மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள்? இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். तो इसके लिए इसका मतलब क्या है, अभी से आप लोग ही आके मुझे आके संभालना है। யாராவது எங்களை தாக்க வந்தால் நீங்கள் எங்களுக்கு உதவிக்கு வர வேண்டும். और कोई भी हमसे युद्ध नहीं करने के लिए आप लोग आके हमें मदद करना இது है। பாதுகாப்புக்காக செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. तो ये एक प्रकार का प्रोटेक्शन के लिए किया गया बांधी वाला वचन है। ரெண்டாவது பாருங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. अब दूसरा क्या है कि 2 लोग मिलके कारोबार शुरू करते हैं। அந்த வியாபாரத்துல ஒருத்தன் கல்லால உட்காரணும், இன்னொருத்தன் வெளியே போய் பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு வர வேண்டும். अब उस कारोबार में एक अच्छा कर रहा है, एक आके दूसरा कहीं और जाना है। ஒருத்தன் போய் வெளியே பொருள்லாம் வாங்க போகும்போது கல்லால உட்காந்துக்கிறோம், என்ன வேணா கணக்கு எழுதலாம்ல, துரோகம் பண்ணலாம், ஏமாத்தலாம். एक आके बाहर जाके सामान लेके आते समय एक आके पैसा गिनती करने में बैठता है तो कुछ भी कर सकता है। ஆக என்ன பண்றாங்க, இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து அவர்கள் வியாபாரம் பண்ணும்பொழுது உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். तो जब ये दोनों मिलकर एक कारोबार शुरू करते हैं तो दोनों एक वाचा बांधते हैं। 2 பேர் உடன்படிக்கை பண்ணிட்ட பிறகு இவன் தைரியமா வெளியே போய் பொருள்களை வாங்க முடியும். अभी दोनों एक दूसरे के साथ वाचा बांधने की वजह से वो धैर्य से बाहर जाके सामान लेने जा सकता है। கல்லா பெட்டியில அவனை உட்கார வச்சுட்டு போக முடியும். और वो दूसरा आदमी को आके पैसा वाले जगह पे बैठा के रख सकता है। ஏன்னா உடன்படிக்கை பண்ணிட்டதுனால பார்ட்னர்ஷிப் ரொம்ப டைட் ஆகுது. அதனால அவன் துரோகம் பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. क्योंकि अभी वाचा बांधने की वजह से जो दोनों में आपसी में जो संबंधी है वो आके और स्ट्रांग कर सकता है। தன்னோட உடன்படிக்கையின் சகோதரனுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மையோடு அவன் நடந்து கொள்ள வேண்டும். और वो वाचा बांधने की वजह से वो लोग आके अपने दोस्त को आके एकदम अच्छे से रहना है। அதை அவனால மீற முடியாது. और वो उसे पार नहीं कर सकता है। அந்த உடன்படிக்கை விரோதமாக எதையும் செய்ய முடியாது. और उस वाचा के विरोध वो कुछ कर भी नहीं सकता है। ஆகவே நம்பகத்தன்மைக்காக உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். तो वो विश्वास के लिए वो दोनों एक दूसरे से वाचा बांधते हैं। மூன்றாவது பேஷன் சொன்ன ஒரு அன்பின் உறவுக்கு நடுவுல அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். तीसरा आके एक पैशन मतलब एक प्रेम का रिश्ता का अध्याय के लिए covenant of strong friendship. और वो आके वाचा किस लिए माने एक अच्छी गहरी दोस्ती के लिए वाचा बांधते हैं। அன்பின் நிமித்தமாக உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். तो वो प्रेम के खातिर वो वाचा वो लोग बांधते हैं। யோனத்தானும் தாவீதும் எப்படி சிநேகித்தார்கள்? உயிரை போல சிநேகித்தார்கள். अब योनातान और दाऊद एक दूसरे से अपने प्राण से भी ज्यादा प्रेम करते थे தன்னுடைய ஆத்துமாவை போல சிநேகித்தார்கள். और अपने आत्मा के जरिए एक दूसरे से प्रेम करते थे। நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். उत्पत्ति का किताब 18 अध्याय
24 से पढ़ूंगा। சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. तो यहाँ पे मित्रों को बढ़ने से तो नाश होता है, परंतु ऐसा मित्र होता है जो भाई से भी अधिक प्रेम रखता है। அது இந்த वचन என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய உடன் பிறந்தவர்களை காட்டிலும் நம்மை அதிகமாய் சிநேகிக்கிற ஆட்கள் கூட உண்டு என்று சொல்லுகிறது. तो ये वचन क्या कहता है, आके अपने भाई बहने से भी आके मित्र हमें ज्यादा प्रेम करने वाला होता है करके। அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? और ऐसे लोग भी रहते हैं। பாருங்க, இந்த உலகத்துல ஒரு பழமொழி உண்டு, blood is thicker than water அப்படின்றாங்க. तो यहाँ पे एक कहावत होता है, खून से ज्यादा बात करता है करके। இதை வாசிச்சுட்டு இதை சொல்லும் போது எப்படி அர்த்தம் சொல்லிட்டாங்கன்னா, நம்மளுடைய ரத்த சம்பந்தமான சகோதரர்ல அவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியம், தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடும் அப்படின்னுவாங்க. तो इसका मतलब क्या है कि हमारे खून के जो रिश्ते होते हैं वो बहुत ही मुख्य है, क्योंकि हम नहीं लेते वो हमारे बात करता है। ஆனா blood is thicker than water என்ற பழமொழி உடன்படிக்கையின் சகோதரர்கள் பற்றி சொல்லுகிறது. लेकिन ये जो वाचा है वो आकर एक दोनों मिल के बांधा गया वाचा के बारे में बात करते हैं। வாட்டர்னா என்ன? ஒருத்தன் பிறக்கும் பொழுது பனிக்குடம் உடைந்து தண்ணீர் வெளியே வருகிறது, அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்குது. अब वाटर का मतलब क्या है कि जो आके बच्चे का जो घड़ा होता है वो टूट के उसके बाद ही बच्चा पैदा होता है। ஆனா இந்த உடன் பிறந்தவர்கள் ரத்த சம்பந்தமானவர்கள் கூட ஒருவேளை சிநேகிக்காம போய்விடலாம். ஆனா உடன்படிக்கை செய்து கொள்ளும்போது, ரத்த உடன்படிக்கையின் சகோதரர்களாக வரும்பொழுது அவர்களுடைய அன்பும் சிநேகமும் பாசமும் அதை காட்டிலும் ரொம்ப ஆழமானதா இருக்கிறது என்று தான் வேதம் சொல்கிறது. अब ये आके खून का जो रिश्ता है उनका प्रेम से भी ज्यादा जो वाचा बांध के जो प्रेम रखते हैं वो आके उससे भी बढ़ के होता है। நம்முடைய கூட பிறந்தவர்களை காட்டிலும் ரத்த உடன்படிக்கையின் சகோதரர்கள் ரொம்ப நம்ம மேல அவ்வளவு அன்பையும் ஒரு பாசத்தையும் சிநேகத்தையும் பாராட்டுவார்கள் என்றுதான் இந்த பழமொழி சொல்லுகிறது. अब ये वचन क्या कहता है कि हमारे साथ पैदा होने वाले भाई बहनों से भी ज्यादा जिसके साथ हम वाचा बांधते हैं उसका प्रेम अच्छा होता है। யோனத்தானும் தாவீதும் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நட்புக்கு நடுவிலே உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். अब योनातान और दावीद कुछ इसी परिस्थितियों में एक दूसरे के साथ वाचा बांधते இப்ப हैं। யோனத்தானுடைய ரத்த சம்பந்தமான உறவை காட்டிலும் தாவீது உடன்படிக்கையின் உறவு, அந்த அன்பு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனதுன்றது காண்பிக்க விரும்புறாங்க. अब ये वचन बताता है कि योनातान जो आके उसका खून का रिश्ता से भी ज्यादा उसने जो वाचा बांधा है उसका गहरा है। 1 சாமுவேல் 19 அதிகாரத்துக்கு திருப்போம், 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். पहला सामुएल के किताब चैप्टर 19 वर्स 1 से पढ़ूंगा। தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். यहाँ पे आके साहुल ने अपने पुत्र योनातान और अपने सब कर्मचारियों से दाऊद से बात किया। சவுல் தாவீதை கொலை செய்யும்படி திட்டமிடுகிறான் தன்னுடைய வீட்டுல. अब अपने घर में साहुल आकर अपने कर्मचारियों से दाऊद को मारने के लिए बात करता है। யோனத்தான் சவுல் ராஜாவினுடைய குமாரனா இருக்கிறான். अब योनातान आके साहुल राजा का एक बेटा होता है। 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். और यहाँ पे दूसरा वचन कहता है, योनातान ने दाऊद को बताया। அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், இப்பொழுதும் நாள காலமே நீர் எச்சரிக்கை இருந்து மறைவான இடத்திலே ஒளிந்து கொண்டிரும். तो इसीलिए आके योनातान क्या कहता है कि मेरा पिता तुझे मार डालने का चाहता है, इसलिए तू सवेरे सावधान रहना। பாருங்க, அப்பா ஒரு திட்டமிடுறாரு ஒருத்தனை கொல்றதுக்கு. ஆனா இந்த யார் கொல்லப்பட போறானோ தாவீது, அவன் இவனுடைய உடன்படிக்கையின் சகோதரனாய் இருக்கிறனால, ஆழமான அன்பு அவன் மேல வச்சிருக்கனால, சிநேகம் அதிகமா இருக்கிறனால அவங்க அப்பா போட்ட பிளான் எல்லாம் கொண்டு தாவீதுக்கு சொல்லிடுறான். यहाँ पे देखेंगे तो पिता आकर यहाँ पे उस दाऊद को मारने के लिए आके यहाँ पे प्लान बना रहा है, लेकिन दाऊद के ऊपर ज्यादा प्रेम रहने की वजह से योनातान आकर वो बता देता है। அப்ப பாருங்க, blood is thicker than water எப்படி எவ்வளவு அற்புதமா செயல்படுது பாருங்க இங்க. तो देखिए यहाँ पे खून के रिश्ते से जो वाचा जो बांधा गया वो कितना गहरा है। சவுல் அப்பாவா இருக்கலாம், साउल आकर योनातान का पिताजी है, ஆனா யோனத்தானுக்கு தாவீது தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான், மிகவும் பிரியமா இருந்தான். ஆகவே எல்லாத்தையும் அவன்கிட்ட ரிவீல் பண்றான். लेकिन योनातान आके दाऊद का एक प्राण से भी ज्यादा स्नेह करने वाला एक मित्र था। அது மட்டும் இல்ல, தாவீதுக்காக சவுலின் இடத்திலே யோனத்தான் பரிந்து பேசுகிறதையும் நாம் இங்க பார்க்கிறோம். और ये केवल नहीं, दाऊद के लिए साउल के पास आके बात करने के बारे में भी हम देखते हैं। 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் புறப்பட்டு நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். और यहाँ पे वो तीसरा वचन में कहता है कि मैं आकर मेरे पिता से बात कर कर मैं तुझे बताऊंगा करके। பாருங்க, இந்த அன்பு என்ன செய்கிறது? பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. तो यहाँ पे प्रेम क्या करता है? एक दूसरे के लिए बात करता है। அது மட்டும் இல்ல, எங்க அப்பா என்ன சொல்றாரு அதை உன்கிட்ட நான் சொல்றேன் அப்படிங்கிறார். और ये भी कहता है कि मेरे पिताजी जो कहता है मैं आके तेरे पास कहूंगा। என்ன ஒரு வியக்கத்தக்க அன்பு பாருங்க.
देखिए ये कैसा अच्छा प्रेम है। 4 வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருந்ததே. तो यहाँ पे आके चौथा वचन में देखता है योनातान ने अपने पिता साहुल से दाऊद की प्रशंसा करके उससे कहा, हे राजा अपने दास दाऊद का अपराधी ना हो। யோனத்தான் தாவீதுக்காக சவுல் இடத்துல பரிந்து பேசுகிறான். अब योनातान आके दाऊद के लिए अपने पिता साहुल के पास आके बात करता है। அவன் சொல்றான், அப்பா தாவீது ரொம்ப நல்லவன் தானே, நல்ல காரியத்தை தானே செஞ்சிருக்கான். तो उसने कहा, पिताजी दाऊद बहुत अच्छा है, उसने अच्छी काम किया है உமக்கு விரோதமா அவன் எந்த பாவத்தையும் செய்யலையே, और उसने आपके विरोध कुछ भी पाप नहीं किया நீங்க है। அவனுக்கு விரோதமா பாவம் செய்றீங்க. आप लोग क्यों आके दाऊद के विरोध पाप करते हो? அவன் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் உங்களுக்கு. और उन्होंने आके कितना मदद किया है। 5ஆம் வசனம், அவன் தன் பிராணனை தன் கையில வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதுனால கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போது முகாந்தரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதுனால் குற்றமில்லாத ரத்தத்துக்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். तो यहाँ पे आके योनातान कहता है कि जब उसने पलिस्तियों को आके इसराइल के विरोध आके मारते समय उसकी तारीफ की थी, अभी आकर क्यों उसका प्राण ले रहे हो करके। அப்ப யோனத்தான் தாவீதுக்காக தன் தகப்பனாகிய சவுல் இடத்துல பரிந்து பேசுகிறான். तो यहाँ पे आके योनातान आके अपने पिता के पास आके दाऊद के लिए बात करता है। நான் சொல்றேன்ப்பா வானப்பா விட்டலாம். वो कहता है, पिताजी नहीं चाहिए, छोड़ देंगे। அவன் கையில உயிரை புடிச்சுன்னு போய் இந்த பெலிஸ்தனை கொன்று போட்டு வந்தான். उसने आके अपने प्राण को हाथ में पकड़ के पलिस्तियों से उसने आके लड़के आया இஸ்ரவேலர் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்தான். और इसराइल के लिए उसने उद्धार दिया। நீங்க அவனை கொலை செய்யறதுனால குற்றமில்லாத ரத்த பழிய உங்க மேல சுமத்திக்கிறீங்க, பாவம் செய்யறீங்க. तो उसने कहा कि आप उसको खून करके क्यों अपने खून के बलि उसके ऊपर चढ़ाते हो। வேண்டாப்பா விட்டுருங்கப்பா तो அப்படி. वो कहता है, पिताजी उसे मार छोड़ दो करके। 6ஆம் வசனம் சொல்லுது, சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். तब आके 6वां वचन कहता है, तब साउल ने आके योनातान की बात मानकर ये शपथ खाई। அவன் கொஞ்சம் அவன் இன்டர்சீட் பண்ண உடனே பரிந்து பேசின உடனே அது கொஞ்சம் பலனும் இருந்தது. तो आके जब वो उसने बात किया तो यहाँ पे थोड़ा फल दिया। அவன் சொல்றான், சரி சரி நீ சொல்ற மாதிரி கேட்கிறேன், நான் அவனை கொலை பண்ண மாட்டேன் நான் அப்படிங்கிறான். तो यहाँ पे आके उसकी बात मानकर उसने कहा, तू जैसा बोलता है वैसा मैं करूंगा। ஆனா அது தற்காலிகமானது பாருங்க, மறுபடியும் அவன் தாவீதை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். लेकिन वो सिर्फ उस पहला सामुएल की किताब 18 अध्याय 4 वचन पढ़ेंगे। யோனத்தான் போட்டுக் கொண்டிருந்த சால்வை கழட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். और योनातान ने जो आके सौल को जो पहना था उसे उठाकर उसे दिया था। அவன் உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளும்போது சில வெளிப்படையான வெகுமதிகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். तो जब आकर वाचा बांधते हैं तो अपने पास जो बहुमूल्य सामान होते हैं उसको अदला बदली कर लेते हैं। வஸ்திரம், சால்வை, வில்லு, பட்டயம், கச்சை இதெல்லாத்தையும் கொடுக்கிறார்கள். तो जैसा कि आप उनके कपड़े जो भी हथियार है जो कुछ भी उसे अदला बदली करते हैं। தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறான், அவன்கிட்ட என்ன இருக்கும் பாருங்க. अभी दाऊद आके बकरी चराता है, उसके पास क्या होगा। ஆனா யோனத்தான் ராஜாவுடைய மகன், அவன்கிட்ட நிறைய போர் ஆயுதங்கள்லாம் இருக்குது, அவன்கிட்ட நிறைய வஸ்திரம் இருக்குது, சால்வை இருக்குது, எல்லாவற்றையும் கொடுக்கிறான். लेकिन योनातान के पास आके एक राजा का बेटा है तो उसके पास सब कुछ है। அப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது சில வெளிப்படையான பரிசுகளை பரிமாறிக்கொள்றது ரொம்ப முக்கியம். तो जब आके वो एक दूसरे से आके वाचा बांधते हैं तो कुछ तोहफे को अदला बदली करना वो है। சில பரிசுகளை பகிரங்கமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். और कुछ तोहफा को एकदम साफ से वो लोग आके बांटते हैं। வஸ்திரத்தை கொடுக்கிறார்கள், அது மூலமா என்ன சொல்றாங்க, நீதான் நான், நான் தான் நீ. अब कपड़े देते तो उसका मतलब क्या है, तू मैं हूँ मैं तू है। என்னையும் உனக்காக நான் தரேன். तो मैं अपने आप को तुझको देता हूँ। பட்டயத்தையும் வில்லையும் கொடுக்கிறது மூலம் என்ன சொல்றாங்க, இன்னில இருந்து நான் தான் உனக்கு பாதுகாப்பு. जब हथियार और धनुष देते तो उसका मतलब क्या है, आज से मैं ही तुझे आके प्रोटेक्ट करूंगा என்னோட உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாற்றுவேன். और अपने जीवन को देकर मैं तुझे आके बचाऊंगा। கச்சை அதே மாதிரி தான் பாருங்க, ஏன்னா அதுல ஆயுதங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த கச்சை கொடுக்கும்போது நான் இனிமேல் ஐ வில் ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு சொல்றாங்க. अब हथियार रखने वाला उसको भी देने का मतलब क्या है कि मैं आज से तुझे संभाल के रखूंगा। இந்த வெளிரகமான பரிசுகளை பார்த்து ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. तो ऐसे तोहफाओं को बांटना आके बहुत ही मुख्य था। குறிப்பா இந்த உடன்படிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல அது ரொம்ப அதிகமா ரத்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. अब ये खून के जरिए बांधा गए लहू आके अफ्रीका देश में बहुत ज्यादा किए थे। உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது சில காயங்களை, வெட்டு காயங்களை ஏற்படுத்துவாங்க. अब ये वाचा बांधते समय कभी कभी वो लोग अपने आप में घाव डाल लेते இந்த हैं। காயம் ஆனா தழும்பு தெரியணும் நல்லா. जब ये घाव आके सूखता है तो वो घाव का चिन्ह दिखना है। ஆகவே அந்த கன் பவுடர் அந்த காயத்து மேல அழுத்துவாங்க. तो क्या करते हैं कि उस घाव में आके गन पाउडर को एकदम
दबा के रखते हैं காயம் ஆயிடும், ஆனா தழும்பு நல்லா தெரியும். तो क्या होता है कि घाव सूख जाता है लेकिन घाव का निशान दिखता है। நமக்கு லேசா ஒரு கீறல் விழுந்தா கூட என்னென்ன கிரீம்லாம் போட்டு அதை மறைக்கணுமோ அந்த மாதிரி மறைச்சிடும். அந்த காயம் அந்த வடு தெரியாத அளவுக்கு. हम लोग को जरा सा एक घाव लग जाता है तो कुछ ना कुछ क्रीम डाल के उसको छुपाते हैं। ஆனா உடன்படிக்கையில இந்த வெட்டு காயங்கள் நிச்சயமா தெரியணும். लेकिन जब ये वाचा बांधते हैं तो वो घाव का निशान जरूर दिखना है। இந்த ஆப்பிரிக்க தேசத்துல இருக்கிறவங்களுக்கு முகத்துல நிறைய பேருக்கு வெட்டு காயங்கள் இருக்கும். अब अफ्रीका के जो देश है उनको मुंह में आके बहुत सारा घाव का चिन्ह होगा। அந்த வெட்டு காயங்களை பார்க்கும்போது அந்த மக்களுக்கு தெரியுமா இவரோட வந்து ஒரு பெரிய ஒரு பலத்த ஜாதி உடன்படிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். तो जब आके उनके मुंह में जो चिन्ह देखते हैं तो वो लोग आके विश्वास करते हैं कि लोग वाचा में बांधे गए लोग हैं। இவன் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா இவனை தொட்டா இன்னொருத்தன் வருவான் பெருசா. எவன் வருவானோ தெரியல. ये आदमी देखने के लिए एकदम छोटा सा रहेगा लेकिन उसके पीछे बहुत बड़े लोग रहेंगे। திருமணம் கூட ஒரு உடன்படிக்கை தான் பாருங்க. तो जब मुड़ के देखेंगे तो क्योंकि उसके साथ वाचा बांधा गया। அவங்க திருமணத்துல மோதிரத்தை மாட்டி போடுறாங்க, தாலியை கட்டுறாங்க. इसीलिए शादी करते समय चूड़ी को बदलते हैं, मंगलसूत्र डालते हैं, சில வெகுமதிகளை பரிமாறி கொடுக்குறாங்க. और एक बहुमूल्य तोहफे को आगे बांटते हैं। ஆனா சிலரும் பாத்தீங்கன்னா சில ஆண்கள் சொல்றாங்க நமக்கு யாரும் தெரியாம நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம். कुछ लोग कहते हैं कि बिना चुपके से शादी करेंगे। பெண்களை ஏமாத்துறதுக்காக சிலர் சொல்றாங்க. तो ये सब कुछ आके लड़कियों को आके बेवकूफ बना के लिए बोलते हैं। நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். लड़के लोग क्या कहते हैं, मैं तेरे पर बहुत प्रेम रखता हूँ நான் உன்னை உயிருக்குற நேசிக்கிறேன். और मैं जान से भी ज्यादा तुझे प्रेम करता हूँ, அதனால நம்ம போய் திருமணம் செஞ்சு கொள்ளலாம். और हम लोग अभी शादी कर लेंगे। யாருக்கும் தெரியாம பண்ணிக்கலாம். किसी को भी नहीं मालूम होना है, वैसा शादी कर लेंगे, எல்லாத்தையும் மறைச்சிடுவோம். सब कुछ छुपा देंगे। இப்ப போய் நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம், தாலி கட்டிக்கலாம். और तुरंत तो लोग जाके क्या करते हैं, शादी कर लेते हैं, मंगलसूत्र डाल लेते हैं। திருமணம் முடிஞ்ச பிறகு நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். फिर क्या बोलते हैं, तू अपने घर जा, मैं अपने घर जाता हूँ। வீட்டுக்கெல்லாம் தெரிய வேண்டாம், घर को नहीं मालूम होना है, எல்லாம் மறைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. हम लोग छुपा देंगे। இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்பி பின்னாடி போவே கூடாது. ऐसे लोगों को कभी भी विश्वास करके पीछे मत भागना। இன்னைக்கு இதை மறைக்கிற மாதிரி நாளைக்கு பெரிய பெரிய காரியத்தை உங்கள்ட்ட இருந்து மறைக்குவான் பாருங்க. आज ये इस चीज को छुपाने वाला बड़े बड़े चीजों को आप लोग से छुपाएगा। திருமணம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணணும் பாருங்க. शादी आके सबको मालूम होने की तरह करना है। திருமணம் செஞ்சு சொல்லி வரும்போது பாருங்க, ஒரு கணவன் வந்து மனைவியை ரொம்ப பெருமையாவும் இது வந்து இவ்வளவு என்னோட மனைவி, நானும் இவ்வளவு திருமணம் செஞ்சு கொள்றோம் தைரியமா கூட்டிட்டு போகணும். जब शादी होता है तो दूल्हा आके दुल्हन को एकदम शान से उसको लेके जाना है। She is my wife, I married her அப்படின்னு உலகத்தை தெரியப்படுத்தணும், வெளியரங்கமா காண்பிக்கணும். அதெல்லாம் ये मेरी पत्नी है और मैंने इसको अभी इससे शादी किया है करके पूरे दुनिया को बताना है। மறைச்சு இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி வாழ்க்கை ஒப்படைக்கவே கூடாது பாருங்க. जो चोरी छुपके से अपने रिश्ते को बनाते हैं उसे कभी विश्वास नहीं करना। அவனுக்கு பொல்லாதவனுங்களா இருக்கிறானுங்க. वो लोग बहुत ही खतरनाक होते हैं அவங்கள நம்பி போறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட். और वो लोग को बिल्कुल भी विश्वास करके उनके पीछे मत भागना। இங்க வந்து வெளிப்படையாக வஸ்திரம், சால்வை, அப்புறம் வந்து வில்லு, அப்புறம் பட்டயம் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, கச்சையெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. तो यहाँ पे आके वो लोग आके वस्त्रों को, हथियारों को आके यहाँ पे बांटते हैं। இப்ப பாருங்க 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். अब पहला सामुएल की किताब 20वीं अध्याय 8वीं वचन पढ़ेंगे। இந்த இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொண்ட பிறகு அவர்கள் என்ன பண்றாங்க, வாக்குறுதிகளை பரிமாறிக் கொள்ளுகிறார்கள். अब ये सब कुछ चीजें आके बांटने के बाद वो लोग एक दूसरे से वादा करते हैं। 28 வாசிக்கிறேன். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயவு செய்ய வேண்டும். தாவீது யோனத்தானை பார்த்து சொல்றான், உம்முடைய அடியானுக்கு தயவு செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததே, ஆனால் நீரே என்னை கொண்டு போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். तो यहाँ पे वो आगे कहता है कि आपने मेरे साथ वाचा बांधा है, अगर मैंने कुछ गलती है तो आप मुझे मार डालिए, क्यों आप अपने पिता के पास लेके जा रहे हैं। தாவீது யோனத்தானை பார்த்து கேட்கிறான், உங்க அப்பா இவ்வளவு பெரிய பாவம் பண்றதுக்கு, என்ன கொல்றதுக்கு வகை தேடுறாரு, நான் என்னங்க பண்ணேன், எந்த பாவம் பண்ணேன், ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா நீங்களே என்ன கொண்டுடுங்க, உங்க அப்பாட்ட ஏன் கூட்டின்னு போறீங்க, நீங்க என்கிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கிறீங்க, ஞாபகம் இருக்கட்டும். अब दाऊद आके योनातान से कहता है कि मैंने आके ऐसा क्या किया है कि तेरा पिता मुझे मारना चाहता है करके। இது வந்து தாவீது யோனத்தான்கிட்ட சொல்றான். अब ये आके दाऊद आके योनातान से बोलता है। 14-15 வசனங்கள்ல யோனத்தான் தாவீதின் இடத்துல என்ன வாக்குறுதிகளை கொடுக்குறான் பாரு. अब 11 में देखिए योनातान दाऊद से क्या कहता है। மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தர் நிமித்தமா எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேற இருக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். और यहाँ पे कहता है कि तेरी दया आके कभी भी आके मेरे से दूर नहीं होना है करके उसके बारे में बोलता है। பாருங்க, கர்த்தர் வந்து உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்.
अब आगे परमेश्वर ने उसको राजा के रूप में उसको अभिषेक किया है சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து உம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். और सामुएल भविष्यवाणी आने आके उसको अभिषेक किया है கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். और परमेश्वर तेरे साथ है करके बोलता है எங்க அப்பாக்கு அடுத்து நீங்க தான் ராஜாவா போறீங்க. और मेरे पिता के बाद तू ही राजा बनने वाला है करके கர்த்தர் தாவீதின் சத்துருக்கள் ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேற இருப்பார். और यहाँ के दाऊद के जो भी शत्रु है उसको नहीं रहने की तरह परमेश्वर அந்த करेगा நேரத்துல இந்த உடன்படிக்கை ஞாபகட்டும் தயவை என் குடும்பத்தொட்டு அகற்றாமல் இருக்க வேண்டும் என்று. और उस समय में जो ये वाचा बांधा गया है वो याद आएगा और उसके परिवार के विरोध कुछ नहीं करेगा 16ஆம் வசனம் சொல்லுது, இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். यहाँ पे 16 वचन में कहता है, इस प्रकार योनातान ने दाऊद के घराने से यह कहकर वाचा बांधी, यहोवा दाऊद के शत्रुओं को रखता है और उसके फिर शपथ खाई थी। பாருங்க, உடன்படிக்கையில் 5 அம்சங்கள் இருக்கு. तो यहाँ पे परमेश्वर की वाचा में आके 5 चीज है। முதல்ல இரு நபர்கள், 2 parties. पहला क्या है? ரெண்டாவது வந்து எக்ஸ்சேஞ்ச் தேர் garments. और दूसरा आके वस्त्रों को बांटना। ஃபர்ஸ்ட் வந்து இரு நபர்கள், पहला आके दोनों लोग, ரெண்டாவது அவர்கள் பரிசுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்கிறார்கள், और दूसरा आके तोहफों को आके बांट लेते हैं, மூன்றாவது வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், और तीसरा आके वादा देते हैं, நாலாவது ஆணையினாலே உறுதிப்படுத்துகிறார்கள், और चौथा आके लोगों को रखे उसको आके कहते हैं, ஐந்தாவது அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். और पांचवा क्या है वो आके पूरा होने वाला देखते हैं। வேதாமத்தில் இருக்கிற எல்லா உடன்படிக்கையிலும் இந்த 5 அம்சங்கள் கண்டிப்பா வரும். और परमेश्वर का जो भी आके यहाँ पे वाचा है उसमें ये 5 चीज आता है। 1 சாமுவேல் 28ல தாவீது யோனத்தான்ட்ட வாக்குறுதி கொடுக்கிறார். यहाँ पे पहला सामुएल का किताब 20:8 में आके दाऊद आके बोलता है योनातान के पास। 14:15ல யோனத்தான் தாவீதின் இடத்துல வந்து அவர் வாக்குறுதிகளை கொடுக்கிறார். और यहाँ पे आके योनातान आके दाऊद से आके वचन लेता है। 11 में देखते हैं। 20:17ல ஆணையினாலே உறுதிப்படுத்துகிறார்கள், ஆணையிட்டான் சொல்கிறது. और आके 20वीं में आके वो आके शपथ खाता है। 16ஆம் வசனம் சொல்லுது, இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி. अब 16 वचन में ये कहता है कि योनातान दाऊद के परिवार घराने के साथ उसने वाचा बांधी। நான் கேக்குறேன், இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. मैं कहता हूँ आपसे ये 2 लोग ही है इधर। தாவீது யோனத்தான் 2 பேருக்கு தான் தெரியும் இவங்க பேசிக்கிறது எல்லாமே. दाऊद और योनातान को ही पता है दोनों बात करने वाले। தாவீது குடும்பத்துக்கும் தெரியாது, யோனத்தான் குடும்பத்துக்கும் தெரியாது. अब ये बात जो है दाऊद के घराने को भी नहीं मालूम, योनातान के घराने को भी नहीं मालूम। 2 பேர் உடன்படிக்கை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்தினரும் சேர்ந்துடுறாங்க, சந்ததியும் சேர்ந்துடுது. अब ये दोनों आके मिलके वाचा बांधते समय उनके परिवार भी उसमें मिल जाते हैं। பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கை தேவன் எந்த மனுஷனோடும் பண்ணல, இந்த பூமியில இருக்கிற எந்த மனுஷனோடும் பண்ணல, தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு மனுஷனை அனுப்பி அவர்கிட்ட இந்த உடன்படிக்கை பண்றாரு. तो ये आके नए नियम में आके ये वाचा आके मनुष्य के पास नहीं देते बल्कि अपने इकलौते पुत्र को भेज के उसके जरिए करते हैं। ஏன்னா முதல் ஆதாம் எல்லாத்தையும் கெடுத்து போட்டான். क्योंकि पहला आके सब कुछ बता दिया था। இன்னொரு மனுஷங்கிட்ட பண்ணா மறுபடியும் அவன் திருப்ப எல்லாத்தையும் சீர்கெடு பண்ணுவான். अभी दूसरा मनुष्य के पास भी देंगे तो वो सब कुछ बिगाड़ देगा। ஆகவேதான் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு மனுஷனாக அனுப்பி இந்த உலகத்துல அவர் மனிதனாக பிறக்கும்படி செய்து அவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். तो इसीलिए दूसरा बार परमेश्वर ने क्या है अपने इकलौते पुत्र यीशु मसीह को भेजकर उनके साथ वाचा बांधा है। அவரோட உடன்படிக்கை பண்ணிருக்காருன்னா அந்த குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணியாச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். अब इसका मतलब क्या है? अगर उनके साथ वाचा बांधा है तो उनके घराने के साथ भी वाचा बांधा है। அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் குடும்பத்துக்கும் வரும். और वो वाचा बांधा वाला आशीर्वाद पूरे परिवार को आएगा। யோனத்தானோட பிள்ளைக்கு உடன்படிக்கை பண்ணிருக்காங்கன்னு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா ஆசீர்வாதம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. अब योनातान का जो पुत्र है उसको वाचा बांधा है करके भी पता करने की जरूरत नहीं, पर आशीर्वाद आएगा। அவன் எங்க சொல்றான், அந்த அந்த உடன்படிக்கை அவர்கள் அந்த மாதிரி குடும்பத்தோட பண்ணுகிறார்கள். तो ये वाचा आके दोनों अपने परिवार के साथ बांधते हैं। 23ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். पहला सामुएल का किताब चैप्टर 23 वर्स 17 पढ़ेंगे। மறுபடியும் பாருங்க, யோனத்தான் சொல்றான், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பீர். तो यहाँ पे 17 वचन कहता है, उसने उससे कहा मत डर क्योंकि तू मेरा पिता साउल के साथ मैं ना पकड़ पड़ेगा, அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதா இருப்பேன், और तब आके मैं तेरे साथ रहूंगा करके। அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். तो यहाँ पे तब दोनों ने आके यहोवा के साथ शपथ खाया। பாருங்க, சவுல் ராஜாவா இருக்கிறான், அடுத்து ராஜா பதவிக்கு யார் வரணும்? யோனத்தான் தான் வரணும். ஆனா யோனத்தானே சொல்றான், அடுத்து நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க, நான் உமக்கு ரெண்டாவதா இருப்பேன். देखा जाएगा तो साउल राजा है, अब अगले लाइन में आके जोनातान राजा बनना है,
पर यहाँ पे आके जोनातान क्या कहता है, दाऊद को तू राजा बनेगा। இந்த மாதிரி நடக்கணும் எங்க அப்பா சவுலுக்கும் தெரியும் அப்படிங்கிறான். तो ऐसा होगा करके मेरे पिता को पता है। 18ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்துட்டான், யோனத்தான் தன் வீட்டுக்கு போனான். तो 18 वचन क्या कहता है, तब उन दोनों ने यहोवा को शपथ खाकर आपस में वाचा बांधी। பாருங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாருங்க யோனத்தான் தாவீதை, தன்னுடைய ராஜ மேன்மையை விட்டு கொடுக்குறான். तो देखिए योनातान किस प्रकार से वो अपने मित्र दाऊद से प्रेम करता है, वो अपना सिंहासन ही उसको दे देता है। தாவீது காட்டிலே இருக்கிறான், ஏன்னா சவுல் ராஜா கொலை பண்றதுக்கு தேடுறான், அதனால அவன் காட்டிலே இருக்கான். யோனத்தான் தன் வீட்டுக்கு போனான். दाऊद आके वो जंगल में ही था क्योंकि साउल उसको मारने के लिए ढूंढ रहा था, और योनातान अपना घर चले जाता है। அதுக்கு பின்பாக ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறது. அந்த யுத்தத்திலே சவுலும் யோனத்தான் ரெண்டு பேரும் மடிந்து போகிறார்கள். अब यहाँ पे आके युद्ध होने वाला है जिसमें साउल योनातान दोनों मर जाते हैं। அந்த காலத்துல என்ன ஒரு எப்படிப்பட்ட ஒரு முறை இருந்ததுன்னா, ஜெயிக்கிற ராஜா தோற்ற ராஜாவுடைய குடும்பத்துல ஒருத்தனும் மீதியா வைக்க மாட்டான், எல்லாரையும் வெட்டி கொண்டு போட்டுருவான். अब उस जमाने में कैसा था माने, जो राजा जो जीतता है और जो राजा हारता है उसके परिवार में कोई भी नहीं रहना, सबको मार देता है। ஏன்னா இந்த ராஜாவுடைய பிள்ளைய விட்டு வச்சாக்கா அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு பெருசாகி இவன் தான் எங்க அப்பாவை கொண்டான்னு அவனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வருவான். क्योंकि जो राजा आके हार गया था उसके बच्चों को छोड़ेंगे तो बड़ा होके वो उसको मारेगा। அதனால ஜெயிக்கிற ராஜா தோற்ற ராஜாவுடைய வம்சத்துல ஒருத்தனும் இல்லாதபடிக்கு அழித்து போடுவான். इसीलिए जो राजा जीतता है और जो राजा हारता है उसमें से किसी को भी नहीं छोड़ता है। இப்ப பாருங்க, யோனத்தானும் மரித்து போறான், சவுலும் மரித்து போறான், தாவீது ராஜாவாயிடுறான். अब यहाँ पे क्या होता है, योनातान भी मर जाता है, साउल भी मर जाता है और दावीद राजा बन இப்போ जाता है। 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறேன். अब दूसरा सामुएल 4 अध्याय 4 वचन पढ़ेंगे। 4:4 சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேபி போசெத் என்று பேர். तो यहाँ पे आके 4 वचन में हम क्या कहते हैं, साउल के पुत्र योनातान का एक लड़का बेटा था। जब वो इजराइल के साउल के योनातान के समाचार आया था तब वह 5 वर्ष का था करके। இந்த யோனத்தானுக்கு ஒரு பிள்ளை ஒருத்தன் இருந்தான். अब इस योनातान को एक पुत्र था। இந்த யோனத்தானும் சவுலும் மடிந்து போனார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அடுத்து யாரை கொல்றதுக்கு வருவான், மேபி போசெத்தை கொல்றதுக்கு வருவான் அந்த ராஜா. अब आके यहाँ पे आके राजा आके मर गया बोलते ही, योनातान मर गया बोलते ही अब मेफीबोशेत को मारने के लिए आएगा। அதனால அந்த வேலைக்காரி என்ன பண்ற, மேபி போசெத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். तो इसीलिए यहाँ पे ये नौकरानी क्या करती है, मेफीबोशेत को उठा के वो भागती है। அவசரத்துல தடுக்கி கீழே விழுந்த உடனே தலையில அடிபட்டோ என்னமோ தெரியல, 2 காலம் முடமாயிடுச்சு. अब वो गिरते समय क्या हुआ कि उसको आके दोनों पांव चल नहीं पाई, ஆனா எப்படி உயிரை காப்பாத்தி ஏதோ ஒரு கண்காணாத இடத்துல கொண்டு போய் அவனை வளர்க்கிறார்கள். और वो कैसा भी उसको उठा के लेके जाके उसको रखती है। எங்க இருக்கிறான், மேபி போசெத் லோதைபாரில் இருக்கிற மாக்கீரின் வீட்டில இருக்கிறான். अब मेफीबोशेत कहाँ पे है, उनके घर पे रहती है। அப்ப இந்த தாவீதை பத்தி தப்பு தப்பா இந்த மேபி போசெத்துக்கு சொல்லப்படுகிறது. अब ये दाऊद के बारे में बहुत सारी गलत चीजें मेफीबोशेत के पास बोला जाता है। இப்ப தாவீதும் ஒரு ராஜா வந்துக்கிறாரு, யார் தெரியுமா, உங்க அப்பா சாவுக்கும் அவர் தான் காரணம், தாத்தா சாவுக்கும் அவர் தான் காரணம், நீங்க எல்லாம் நல்ல அரண்மனையில வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இப்ப இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிறது காரணமே அவர் தான்பா. अब उसके पास कैसा बोला जाता, मैंने तेरे दादा को तेरे पिता को आके इन लोग नहीं मारा था, तू एक राजा के वंश में था, आज तेरा ऐसा है அப்ப काल करके। மேவி போசத்துக்கு இனம் புரியாத ஒரு பயம் தாவீது மேல. தாவீது ஒரு தீமையும் செய்யல அவனுக்கு, ஆனா ஒரு பயம் வந்தது அவனுக்கு. तो यहाँ पे मेफीबोशेत को अजीब सा डर रहता है, पर दाऊद ने कोई इसको काम नहीं किया, गलत काम। தாவீது எப்ப என்ன வந்து கண்டுபிடிப்பானோ, எப்ப கொண்டு போடுவானோ அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறான். तो वो सोचता है कि दाऊद कब मुझे ढूंढेगा और कब मुझे मार डालेगा। இப்படி யோசித்து கொண்டே இருக்கும்பொழுது அவன் பாக்குறான், தூரத்திலிருந்து புழுதி பறக்க நிறைய ரதங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. अभी ऐसे सोचते समय दूर से आके धूल उठने की तरह रथ भाग के आ रहा है। இந்த மேவி போசத்தை பார்த்த உடனே தெரியுது, இந்த ரதம் இது வரைக்கும் நம்ம கிராமத்துல வந்ததே கிடையாது, கண்டிப்பா இது ராஜா கிட்ட இருந்து தான் வருது. अब मेफीबोशेत उसे देखते ही क्या सोचने आगा, राजा मुझे मारने के लिए आ रहा है। தாவீது ராஜா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாமா, நான் இருக்கிற இடத்துல அண்ணன் அவ்வளவுதான், இனிதான் நம்மளோட ஃபைனல் டே போல இருக்கு அப்படின்னு நினைச்சான். अब वो सोचता है कि दाऊद राजा ने मुझे कैसे भी पता लगा लिया और वो मुझे मारने वाला है। 5 வயசா இருக்கும்போது தாதி தூக்கினோன்னா, இன்னைக்கு நிறைய வயசு, ஏஞ்சிக்கவும் முடியல, இவனால ஓடவும் முடியல, யாரும் இவனை தூக்கினும் போக முடியல. अब वो आके क्या सोच रहेगा, मैं उठ भी नहीं सकता, कोई मुझे उठा के भी नहीं लेके जा रहा है करके। பயம், திகில், குழப்பம் எல்லாம் ஒரு சேர அவனுக்கு வருகிறது. அந்த நேரத்துல கரெக்டா ரதங்கள்லாம் வந்து அங்க நிக்குது. अब उसके दिल में बहुत सारा डर था, सही समय पे आके रथ आके रुकता है। அப்படி வந்து நின்ன உடனே அங்க வந்து கேக்குறான், யார் மேபி போசேத் யாரு? अब वो रथ आके वहां पे रुकते ही आके पूछते हैं मेफीबोशेत कौन है करके। சொல்றான், நான் தான். तो बोलता मैं ही हूँ। ராஜா கூப்பிடுறாரு, வா.
वो कहता है राजा बुला रहे आजा, கதி கலங்கி போனவனா அவன் போறான். और वो एकदम डर के मारे उसके साथ जाने लगा। இதனுடைய பின்னணியில் என்ன நடக்குதுன்னா 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் குடும்பத்திலே சவுலின் வீட்டாரில் எவனாவது இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்கிறான். तो यहाँ पे नवी अध्याय में क्या है, अगर योनातान के परिवार में कोई है तो उसे लेके आओ करके। அப்ப சவுலினுடைய வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேர் உள்ளவனை தாவீதின் இடத்துல கொண்டு வர்றார்கள். அவனை பார்த்து நீ தான் சீபாவான்னு கேட்கிறான். ஆமா அப்படின்னு. अब साउल के घर में जो आके घराने में जो नौकर का काम करता था वो आके यही है बोल के लेके आता है। சவுல் கேட்கிறான், தேவன் நிமித்தம் சவுலின் குடும்பத்தார்ல வீட்டார்ல யாருக்காவது நான் தயவு செய்ய வேண்டும் ஒருத்தன் யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறான். तो वो कहता है कि दाऊद के निमित्त ही आके साउल के घराने में किसी को मैं दया करना है तो कौन है करके। சீபா ராஜாவை பார்த்து சொல்றான், இன்னும் 2 கால்களும் முடமான யோனத்தானுடைய குமாரன் ஒருத்தன் மேவிபோசேத் என்கிற ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறான். तो वो कहता है कि दोनों पांव नहीं चलने वाला मेफीबोशेत योनातान का पुत्र है करके। எங்க இருக்கிறான்? லோதேபார்ல அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டுல அவன் இருக்கிறான். तो वो कहाँ पे रह रहा है? कुछ इस प्रकार के उनके घर में रह रहा है करके। அப்பதான் ரதங்களை அனுப்பி அவனை அழைத்து அனுப்பினான். तो तभी आके ये रथ पूरा लेके उसे ढूंढने जाते हैं। 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். तो वो आके जब वो ढूंढ के आता योनातान पुत्र और साउल के पोता था, तो वहां पे आते समय वो मेफीबोशेत करके बुलाता है। वो மேவிபோசேத் நடுங்கி திகைத்து குழப்பத்துல தலகுப்புற விழுந்து தாவீது ராஜாவை வணங்குகிறான். तो वो एकदम डर के आके वो अपने मुंह के बल में गिर के आके धन्यवाद किया। ஆனா ராஜா என்ன கேக்குறான்னா, ராஜா பேர் சொல்லி அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு, மேவிபோசேத்தே அப்படின்னு. लेकिन यहाँ पे दाऊद ने कहा हे मेफीबोशेत। பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறார். देखिए हमारे परमेश्वर जो है हमें नाम लेके बुलाते हैं। ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். अब यशायाह के किताब चैप्टर 43 वर्स 1 में हम क्या देखते हैं? इस्राएल तेरा रचाने वाले, हे याकूब और सृजनहार यहोवा मत डर, क्योंकि मैं तुझे छुड़ाया है और मैं तेरे नाम लेकर तुझे बुलाया है करके। ராஜானோட வாயிலிருந்து அவன் பேர் வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? तो एक राजा के मुंह से उसका नाम आना कितनी बड़ी है இவன் बात है। கால்ல விழுந்த உடனே தெரிஞ்சு போச்சு, இவன் ரொம்ப பயந்து போய் கிடக்குறான் போல, மூஞ்செல்லாம் பார்த்தா வெளிரி போயிருக்குது. अब वो पाँव में गिरते उसे पता चल गया कि वो डर गया है करके। 7ஆம் வசனத்துல தாவீது அவனை பார்த்து, பயப்படாத, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். दाऊद ने उसे कहा मत डर, तेरे पिता योनातान के कारण निश्चय तुझको मैं प्रति दिखाऊंगा और तेरे दादा साउल की सारी भूमि तुझे फिर दूंगा। மேவிபோசேத் நினைக்கிறேன், என் தலையை சீவர்த்துக்கு தான் ராஜா வந்து என்ன கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். अभी मेफीबोशेत क्या सोचता है कि मेरा सिर काटने के लिए यहाँ पे राजा आया है। எப்பா தலையை சீவர்த்துக்கு இல்லப்பா, உடன்படிக்கை பண்ணிக்கிறேன் உங்க அப்பா கூட, அந்த உடன்படிக்கை நிமித்தம் நான் தயவு செய்யறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு வச்சிருக்கேன். पर दाऊद ने कहा मैं आके तुझे मारने के लिए नहीं, बल्कि तेरे पिता के साथ जो मैंने वाचा बांधा है उसे पूरा करने के लिए आया அதனால हूं। தான் அவனை பேர் சொல்லி அழைக்கிறான், மேவிபோசேத்தே என்கிறான். इसीलिए मैं तुझे आके तेरा नाम लेके बुलाया मेफीबोशेत। கர்த்தர் உங்களுக்கு பேர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறார். परमेश्वर आकर आप लोग को नाम बुला के बुलाने वाले होते हैं। மேவிபோசேத் இவ்வளவு நாள் வந்து இத்தனை வருஷங்களாக அவன் தரித்திரத்திலும் இல்லாமலும் ஏழ்மையிலும் வறுமையிலும் பற்றாக்குறையிலும் வாடி வதங்கி போயிருக்கலாம். अभी मेफीबोशेत इतने दिनों में आके गरीबी में भूखा में जी रहा था। ஆனா இப்ப தாவீது சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுத்திருக்கிறேன், நீ வந்து நித்தமும் என்னுடைய பந்தியில அப்பம் புசிப்பாய், நீ வந்து உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்யறேன் அப்படின்றான். अब वो कहता है कि तेरे पिता योनातान के मैं जरूर तुझे दया दिखाऊंगा और तेरे दादा साउल की सारी भूमि तुझे फिर दूंगा करके। இவ்வளவு நாள் ஏழ்மையில வாழ்ந்திருக்கலாம், ஆனா ஒரே நிமிஷத்துல அவனோட தலைவிதியை கர்த்தர் மாத்தி விட்டாரு பாருங்க. देखिए इतना दिन मेफीबोशेत गरीबी में जी रहा था, लेकिन एक पल में परमेश्वर ने उसके सारे तकदीर को बदल दिया। இன்னைக்கு அவன் மிகப்பெரிய லேண்ட் லார்டா மாறிட்டான். आज आके उसके पास बहुत ही बड़ी संपत्ति हो गई ஏகப்பட்ட சொத்துக்கள் ஆஸ்திகளுக்கு அதிபதியாக மாறி விட்டான். और उसके पास बहुत सारे भूमि सारे धन दौलत आ गए। நான் சொல்றேன், நீங்க எந்த நிலைமையில வேண்டுமானாலும் இருக்கலாம், கர்த்தர் ஒரு நிமிஷத்துல உங்களோட தலைவிதியை மாத்தி போடுவாரு. मैं आज कहता हूँ आप लोग कोई सी भी परिस्थिति में क्यों ना हो, परमेश्वर एक पल में आपके जीवन को बदल देंगे। இன்னைக்கு நீங்க ஒருவேளை கடனாளியா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் அந்த தலைவிதியெல்லாம் மாத்தி போட கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். आज भले ही आप लोग आके उधार में होंगे, लेकिन परमेश्वर आपकी तकदीर को बदलेंगे। இன்றைக்கு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கலாம், பாவத்தின் பிடியில
சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷத்துல கர்த்தர் உங்களை தலைவிதியை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். आज आपको आप लोग पाप में पड़े होंगे, लेकिन परमेश्वर आकर आपके जीवन को पल भर में बदलेगा। பாருங்க, யோனத்தானும் தாவீதும் நண்பர்கள் என்றோ, இவங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றோ, குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும் என்றோ மேபோசேத் தெரியவே தெரியாது. देखिए, योनातान आके दाऊद और योनातान दोस्त थे और उसका जो वाचा बांधा है उसके परिवार को आएगा करके मेफीबोशेत को पता नहीं था। ஆனா இப்ப இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இவனுக்கு வந்து சேர்ந்திருக்குது. लेकिन फिर भी मेफीबोशेत को वो आशीर्वाद आया। எப்படி வந்து சேர்ந்துக்குது? இவன் எவ்வளவு நல்லவன்ற அடிப்படையில் இல்ல, உடன்படிக்கையின் அன்பும் தயவும். இந்த மேவிபோசேத் எங்க இருந்தாலும் அங்க தேடி வந்து அவனை கூட்டின்னு வந்து அங்கிருந்து அவனை உயர்த்தி மேன்மையுள்ளவனாக மாற்றி இருக்கிறது. ये कैसा आया माने, जब उन दोनों ने जो वाचा बांधी थी वो आशीर्वाद आके इसको ढूंढ के आया। நீங்களும் நானும் கூட அப்படிதான் பாருங்க. और आप और मैं भी ऐसे ही है। எங்கேயோ கடந்தோம், தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணினார். हम लोग कहीं पे थे, लेकिन परमेश्वर ने अपने पुत्र यीशु मसीह के जरिए हमारे साथ वाचा அவர் बांधी। சொல்றாரு, இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்துல வந்தார். तो यहाँ पे जो खोए हुए लोगों को ढूंढने के लिए यीशु मसीह आए हैं। நம்ம எல்லாரும் வழி தப்பி அவனவன் தன் தன் வழியில போனோம். நம்முடைய எல்லாரோட அக்கிரமத்தையும் கர்த்தர் அவர் மேல விழ பண்ணினார். हम लोग सब अपने मार्ग में भटक के अपने अपने रास्ते पे जा रहे थे, लेकिन வழி தெரியாம அலைஞ்சு திரிந்து கொண்டிருந்தோம். हम लोग आकर मार्ग पता नहीं है, वैसे हम घूम रहे थे। அவர் நம்மை தேடி வந்தாருங்க. लेकिन यीशु मसीह हमें ढूंढ के आया நாம் அவரை தேடி போகவில்லை. और हम लोग उसे ढूंढ के नहीं गए हैं। அவர் நம்மை தேடி வந்தார் பாருங்க. मसीहा ही हमें ढूंढ के आया। சமாரிய ஸ்திரீ இருக்கிற இடத்துக்கு அவரை தேடி போனார். जहाँ पे समरिया की स्त्री थी वहां पे जाके वो ढूंढ के गए சகேவை அவர் தேடி போனார். और जगह उसको ढूंढ के गए थे। மத்தேயு மீன் பிடித்து கொண்டு வந்தா அவர் தேடி போனாருங்க. मत्ती जब आके मछली पकड़ रहा तो ढूंढ के गए थे। பேதுருவை தேடி போனார், யோவானை தேடி போனார். पतरस यूहन्ना को ढूंढ के गए थे। யாரும் இவரை தேடி வரல, அவர் தேடி போனார். कोई भी मसीहा को ढूंढ के नहीं गया, बल्कि मसीहा उनको ढूंढ के आए। எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்திருக்கிறார். खोए हुए लोग को उद्धार पाने के लिए परमेश्वर यीशु मसीह इधर आए थे। மேபி போசேத் பண்ணி நீங்களும் நானும் கூட எங்கேயோ வந்து கத்தர் எவ்வளவு அடிப்பாரோ உதைப்பாரோ தலையை உடைப்பாரோ இல்ல கையை காலை ஒடிப்பாரோ இல்ல என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணுவாரோன்னு நினைச்சு கர்த்தரை பத்தி பயந்துட்டு இருந்தோம் நம்ம. मेफीबोशेत के जरिए हम लोग भी कई डर से हम लोग रहे होंगे। ஆனால் அவருடைய உடன்படிக்கையின் அன்பும் தயவும் நம்மை தேடி வந்தது. लेकिन जो आके परमेश्वर के साथ जो वाचा बांधा है वो दया हमें ढूंढ के आया। நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தேடி அந்த அன்பு வருகிறது. आप जहाँ पे है उसे ढूंढ कर वो दया आपके पास आया है। உங்களுக்கு இந்த உடன்படிக்கை நடந்ததுன்னு தெரிஞ்சே இருக்க தேவையில்ல. अब इस वाचा के बारे में आप लोग को पता ही नहीं होगा, ஆனா அந்த ஆசீர்வாதம் உங்களுடையதா இருக்கிறது. लेकिन वो आशीर्वाद आपके पास आया है। மேபி போசேத் என்ன தெரியுங்களா? வாட் அ ஷேம். मेफीबोशेत का मतलब क्या है? நிந்தை அவமானம். वो आके एक शर्म जैसा है। நான் சொல்றேன், நிந்தையும் அவமானம் அடைந்துள்ள உங்களை கர்த்தர் தம்மோட கூட உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். मैं कहता हूँ आज आप लोग कई प्रकार के शर्म से होंगे, लेकिन परमेश्वर आपको अपने बगल में बैठाएगा। எபேசியர் 2:1 சொல்கிறது, அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். तो एफिशियन के किताब में कहते हैं जो अपने पाप और अधर्म के कामों से है, लेकिन मसीहा के जरिए के 7 மாசம் 2:7 சொல்லுது, உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயர்த்தி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரும்படி செய்தார். और वो लोग आके मसीहा के साथ आपको लेके जाके आपको उन्नति में बिठाएंगे। நான் சொல்றேன், உடன்படிக்கை விசுவாசிங்க. इसलिए मैं कहता हूँ आप वाचा को आके विश्वास कीजिए அதனுடைய வாக்குறுதிகளை விசுவாசியுங்கள். और उस वचनों को आपके विश्वास कीजिए வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் பேசுங்கள். और जो भी वादा का जो वचन है उसे आप आके बात कीजिए அதை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். और वो अपना आप बना लीजिए। நீங்க யாரவன் இருக்கலாம், கர்த்தரோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். आप कोई भी हो, लेकिन परमेश्वर के साथ वाचा बांधे। இயேசுவோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். यीशु मसीह के साथ वाचा बांधे हैं அந்த உடன்படிக்கையின் மூலமாக பலவிதமான ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களா கொடுக்கப்பட்டிருக்கிறது. और उस वाचा बांधने की वजह से उसके द्वारा कई आशीर्वाद दिया गया இப்ப அந்த உடன்படிக்கையை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். अब इस वाचा को हम लोग विश्वास करने वाले लोग होना चाहिए। 9ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க போறோம் 2 சாமுவேல்ல. अब दूसरा सामुएल आके 9वीं वचन 8वीं अध्याय पढ़ूंगी। 9:8 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிற உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். तो यहाँ पे आके मैं आके मरे हुए कुत्ते के समान था, पर तूने कैसे आके मुझे ढूंढ लिया। சவுலுடைய நிலங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். वो सऊल का सारा भूमि उसे दे देता है யோனத்தான் நிமித்தம் நிச்சயமா உனக்கு தயவு பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறான். और उसने कहा योनातान के निमित्त मैं जरूर तुझ पर दया दिखाऊंगा। ராஜாவே வாய் திறந்து சொல்லி இருக்கிறாங்க. और राजा के मुंह से बोला है। இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். देखिए कितना बड़ा बात है ஆனா ये। இந்த மேவிபோசேத்தினுடைய மென்டாலிட்டி மாறவே இல்லை. மனப்பான்மை எப்படி இருக்கு பாருங்க, நான் செத்த நாய் மாதிரி இருக்கேன் அப்படின்னா. लेकिन ये जो मेफीबोशेत का जो ख्याल है वो कभी भूला बदला नहीं है। कहता है मैं मरे हुए कुत्ते के
समान हूँ। செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உம்முடைய அடியான் எம்மாத்திரம். तो वो कहता है तेरे दास को आके मरे हुए कुत्ते के जैसा तूने दृष्टि क्यों क्या करके। இவனுக்காக இவ்வளவு பெரிய ஆஸ்தி சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. अब इसके लिए इतना सारा संपत्ति जमा करके रखा है, இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணியாச்சு. क्योंकि मोबेबेश पैदा होने के पहले ही उसके साथ आके वाचा बांधा था। வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தயவும் அன்பும் உடன்படிக்கின் அன்பும் ரெடியா இருக்குது. और यहाँ पे आके दया का जो आशीर्वाद है उसके लिए तैयार है, ஆசீர்வாதங்களா காத்து கொண்டு இருக்கிறது. और आशीर्वाद सब उसके लिए तैयार है। ஆனா இவன் மனப்பான்மை பாருங்க மாறவே இல்லை. செத்த நாய் போல இருக்கிற நீர் என்னை நோக்கி பார்க்கிறது உம்முடைய அடியான் எம்மாத்திரம். लेकिन उसका ख्याल देखिए कि मैं आके मरे हुए कुत्ते के समान हूँ करके। மேபி போசேத் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியமா இருந்தது. अब यहाँ पे मे भी बोशेत एक निर्णय लेना का जरूरत है। இவ்வளவு நாள் நான் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு ராஜாவே சொல்லிட்டாரு, அவர் எனக்காக சவுல் நிலங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார், நிச்சயமாக தயவு செய்வேன்னு சொல்லி இருக்கிறார் என்று. अब उसने सोचा है कि मेरा पिछला जीवन कैसा भी हो, लेकिन आज आके राजा मुझे अपना सारा हिस्सा देगा बोला करके। டெய்லி ராஜாவோட சாப்பிட போறேன். और हर रोज आके वो आके राजा का जैसा। மேபி போசேத் மாதிரி தான் நம்ம கூட பாருங்க. अब मे भी बोशेत जैसे ही हम लोग भी है। தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். अब परमेश्वर ने आके अपने पुत्र यीशु मसीह के जरिए हमारे साथ वाचा बांधा। நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணியாச்சு. हम सब लोग पैदा होने के पहले ही हमारे साथ वाचा बांध दिया है। உடன்படிக்கையின் மூலமா வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और ये वाचा के जरिए कि हमें वचन दिया गया है, ஆசீர்வாதங்களை திரளா சவதரித்து வச்சிருக்கிறாரு. और बहुत सारे आशीर्वाद रखे हैं। இப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த உடன்படிக்கையை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். अब हम लोग क्या करना है? उस वचन को वाचा को हम विश्वास करना இந்த है, வாக்குத்தத்தங்களை தேடி வாசிக்கணும். और इस वचनों को ढूंढ कर आपको पढ़ना है, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்னுடையதுன்னு சொல்லணும். और आप लोग कहना है कि ये वचन मेरे लिए है। இப்ப நான் யாரா இருக்கிறேன்? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். अब मैं कौन हूँ? मैं परमेश्वर का पुत्र हूँ। நான் தேவனுடைய பிள்ளைனா கிறிஸ்துவின் சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுடன் சுதந்திரராய் இருக்கிறேன். अभी आप आके मैं परमेश्वर के बच्चा संतान हूँ करके आपको, தேவனுடையதெல்லாம் என்னுடையதா இருக்கிறது. और जो कुछ परमेश्वर का वो सब कुछ मेरा है। அதனால சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் ஐயா நான் ரொம்ப பாவியா, பெரிய பாவி, பிரதான பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவின்னு சொல்லி இருக்கக்கூடாது. इसीलिए कलीसिया आने के बाद मैं बहुत बड़ा पापी हूँ, कीड़ा मकोड़ा हूँ, ऐसा नहीं बोलना है। சர்ச்சுக்குள்ள வரும்போது தோளெல்லாம் நல்லா நிமிர்த்தி தலையை நிமிர்த்தி ஐ எம் a child of God. आप जब कलीसिया में आते हैं एकदम सीना ठान के बोलना है मैं परमेश्वर का बेटा हूँ, My father is living. और आपको बोलना मेरा पिता जीवित है। என்னுடைய பிதா உயிரோடு இருக்கிறார், என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். आप लोग को बोलना है मेरा पिता जीवित है, அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், और वो आके मौत को आके जीते हैं, எனக்காக உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவர், और मेरे लिए वाचा बांधा है, பல்வேறு ஆசீர்வாதங்களை எனக்காக சம்பாதித்து வச்சிருக்கிறார். और कई प्रकार का आशीर्वाद उन्होंने मेरे लिए रखा அந்த है, ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சொந்தக்காரனா நான் இருக்கிறேன். और उस आशीर्वाद को आके आनंद देने के लिए मैं हूँ। நம்ம சொல்றோம் நான் ரொம்ப ஏழைங்க, ஒண்ணும் இல்லைங்க, என்கிட்ட பணமே இல்லைங்க, சொந்த வீடு இல்லைங்க, அப்படி சொல்லணும் இருக்கணும். நம்ம हम लोग क्या सोचते हैं? हमारे पास कुछ भी नहीं है, पैसा नहीं है, घर नहीं है, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ऐसा नहीं बोलना है। ஐ எம் a child of God. आपको बोलना है मैं परमेश्वर का बच्चा हूँ। எத்தனை பேர் சொல்லுங்க நான் child of God? कितने लोग बोलेंगे कि मैं परमेश्वर का बच्चा हूँ? ஹalleluya. हालेलुया। உங்களுக்காக திரளான ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. आप लोग के लिए बहुत सारा आशीष रखा है, மெய்யான சுதந்திரங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குதுங்க. आप लोग के लिए बहुत सारे आशीषें रखा है। இந்த உடன்படிக்கை பண்ணிருக்குதுன்னா உங்களுக்கு தெரியவே தேவையில்ல, ஆனா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ये वाचा बांधा है करके आपको पता नहीं है, फिर भी आशीष आपको ढूंढ के आएगा। நீங்க தேடி போல, அவர் உங்களை தேடி வந்தார். आप लोग ढूंढ के नहीं है, मसीहा आपको ढूंढ के आया है, அவர் உங்களை கண்டுபிடிச்சார். मसीहा ने आपको ढूंढा है। நீங்க எங்க இருந்தீங்களோ அங்க உங்களை தேடி வந்தாருங்க. आप जहाँ पे है वहाँ आपको ढूंढ के आया है, வந்து உங்களை தூக்கி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு தம்முடைய சொந்த ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். उन्होंने आपको उठा के अपने गले से लगा के अपने बहुमूल्य लहू से आपको धोया है, அவருடைய நீதியின் சால்வை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். और अपने नीति का जो वस्त्र है आपको दिया है, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். और उद्धार का आनंद आपको दिया है, பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். पाप का क्षमा दिया है, பரிசுத்தமாக்குதலை கொடுத்திருக்கிறார். और पवित्रता दिया है, உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். और यीशु मसीह ने आपको अपना संतान बना दिया है। எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உங்களை சொந்தக்காரராக மாற்றி இருக்கிறார். आप सबको सारे आशीर्वाद का आपको रिश्ता बना दिया। ஆகவே இந்த உடன்படிக்கையை விசுவாசிங்கள். इसीलिए इस वाचा को आप विश्वास कीजिए। இந்த உடன்படிக்கை எனக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க. आप लोग कहिए ये वाचा मेरे लिए बांधा गया है, இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்னுடையதுன்னு சொல்லுங்க. ये वाचा मेरे लिए करके आप विश्वास இந்த कीजिए, இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. और यीशु मसीह को अपने मन से स्वीकार कीजिए। இந்த உடன்படிக்கையும் அதன் விளைவாக வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் விசுவாசிங்கள்.
अब इस वाचा के द्वारा जो आशीर्वाद आया है उसे विश्वास कीजिए அந்த ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவியுங்கள். और इस आशीर्वाद को अपने जीवन में हर एक दिन आप आनंद उठाइए அதற்காகவே நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். उसी के लिए आपको परमेश्वर ने चुना है ஆமென். आमेन கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய அருமை சகோதரி ஜெபிப்பாங்க. परमेश्वर आपको आशीष कीजिए करेंगे उठें, प्रार्थना करेंगे। पिता परमेश्वर हालेलुया इस अद्भुत समय के लिए धन्यवाद पिता परमेश्वर। इस समय पे प्रभु के दास के जरिए हमसे इस वचनों के जरिए आपने बात किया, हम आपका धन्यवाद करते हैं पिता परमेश्वर। आपने अपने इकलौते पुत्र यीशु मसीह के जरिए हमारे साथ जो वाचा बांधा है उसके लिए हम आपका धन्यवाद करते हैं पिता परमेश्वर। इस वचनों को हर दिन हर रोज हम पिता परमेश्वर हमारे लिए है करके स्वीकार करें पिता परमेश्वर हालेलुया। यहाँ पे आए हर एक भाइयों बहनों को आपके हाथ में सौंपते हैं, उनके घर परिवार को सौंपते हैं, उनके खाना पानी को सौंपते हैं पिता परमेश्वर। उनको संभाल के रखिए, उनके घर परिवार को संभाल के रखिए, हर प्रकार की आशीर्वाद उनके जीवन में आए, उनके मन के कामनाओं की इच्छाओं को पूरा कीजिए पिता परमेश्वर। आप चलाए हर एक को आप आशीष कीजिए पिता परमेश्वर। प्रभु के दास को उनके परिवार को सौंपते हैं पिता परमेश्वर, आप उन्हें आशीष कीजिए। अब तक संभाले हुए प्रभु आगे भी संभाले। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। And all the saints of God said, Amen, Amen, Amen. God bless you all.